ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் மசாலா தோசை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. வெஜ் மசாலா தோசைக்கு நம்ம என்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். மாவு எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், பஜ்ஜிக்கு போடுற மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா மல்லி இலை, அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா தேவையான ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வதக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ சட்டி நல்லா சூடாயாச்சு. நம்ம இந்த ஆயிலை ஊற்றிக்கலாம். அப்புறமா இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அதில் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உள்ளியை போட்டுக்கலாம். உள்ளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆகும் வரை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த உள்ளி சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. இது கூடவே வதங்கிருச்சு. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே மல்லி இலையும் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவையும் அதுக்கு கூடவே போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மற்ற காய்கறிகளெல்லாம் வதங்குறதுக்குள்ளே இதுவும் வதங்கிடும். அதுக்கு கூடவே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கூடவே கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரும். வாங்க இதை மூடி வச்சுக்கிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அதை திறந்து பார்ப்போம். நல்லா கொஞ்சமாக வெந்துருச்சு. கிண்டி வச்சுக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. சுவையாக ஒரு மணம் வீசுது இதிலிருந்து. இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தும் வேகாத பருவத்தில் தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கோம். அப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டிருக்கோம். போட்டு இதை நல்லா கிண்டி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த காயும் வெந்து வரும்போது இந்த மசாலாவும் பச்சை வாடை இல்லாமல் நல்லா வரும். கிண்டி மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கூட கொஞ்சம் வேகட்டும். இது இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போது இந்த பருவம் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வாங்க நம்ம தோசை சுடுவோம். தோசை சுடுறதுக்காக இந்த பேன் அடுப்பில் வச்சுப்போம். இது சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ இந்த தோசையை ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இது இப்போ வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு மேலேயே கொஞ்சம் நெய்யும் இப்படி விட்டுக்கலாம்.
இப்போ இதை வெயிட் பண்ணுவோம் இது வேகிற வரைக்கும். தோசை இப்போ ஒத்த பக்கமாக வெந்துருச்சு. நம்ம இதை மறைச்சி போட்டுக்கலாம். அதை நாம் இப்போ மறைச்சி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கமும் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ தோசை வெந்துருச்சு. நம்ம மாற்றி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இதில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்படி சென்டர் பகுதியில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மடக்கி வச்சுக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தோசை வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க நண்பர்களே, தோசை ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் இது எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு ஒரு தோசை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்த்துட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.